إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமானாரின் எச்சரிக்கை நினைவு கூர்ந்தவனாகவும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக மார்க்கத்தை அதை தூய வடிவில் அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பெண்கள் பயானுடைய தலைப்பாக நிம்மதியான வாழ்வும் நிரந்தரமற்ற வாழ்வும் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புவார்கள். அந்த நிம்மதி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரும்புவார்கள். அந்த நிம்மதியும் நிரந்தரமான வாழ்வும் எப்பொழுது கிடைக்கும் என்பதைத்தான் இந்த உரையினுடைய வாயிலாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்குமே மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதருமே சொல்ல முடியாது. அவர் எந்த கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மதங்களே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து வேறுபாடு கொண்டதாகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மரணத்தை எடுத்து விட்டால் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. அத்துணை பேரும் ஒற்றை கூற்றாக நாம் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், எல்லாருமே மரணித்தே ஆக வேண்டும், நானும் மரணித்து விடுவேன். யாருக்குமே இந்த உலகத்திலே ஒரு நிரந்தரமான வாழ்வு இல்லை என்பதை அத்துணை மக்களுமே புரிந்திருக்கணும். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். எல்லாருக்கும் மரணம் உண்டு, மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம். நீங்கள் கோட்டை கொத்தளங்களிலே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் என்பதாக இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இந்த உலகத்துடைய அக்ஸிரு திக்ரா ஹாதிமில் லதாப், நீங்கள் மரணத்தை நினைவு கூறுங்க. அது மரணம் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து போடக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தை அடிக்கடி நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது எல்லாமே நாம் அறிந்து வைத்திருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்கின்றோம்? ஒவ்வொரு அனுதினமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும் நமக்கு மரண செய்தியை கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம். இளம் பிள்ளைகளில் இருந்து வயதானவர்கள் இருந்து அத்துணை பேரும் நம் கண்முள்ளே மரணிக்கக்கூடியதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த மரண சிந்தனை என்பது நம்மிடத்திலே வந்திருக்கின்றதா? இந்த மரணத்தை பற்றி அச்சம் வந்திருக்கிறதானா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, நம்ம நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே மூழ்கியவர்களாக நாம் வாழ்கிறோமே தவிர, இந்த மரணத்தை பற்றிய அச்சம் என்பது நமக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி தந்தாங்க. மரணத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடியவராக இருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்பவர், ஒரு மூமின் என்பவர் மரணத்தை நிம்மதியாக நம்ம சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோமா என்று சொன்னால் நம்ம யாருமே அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்,
எப்படி வாழ்ந்தா அவருக்கு நிம்மதியான வாழ்வாக அது இருக்கும், எப்படி வாழ்ந்தா அது நிரந்தரமற்ற வாழ்வா இருக்கும் என்பதை எல்லாம் அழகாக ஒரு ரெண்டு செய்தியின் மூலம் ரத்தின சுருக்கமாக நமக்கு விளக்குறார்கள். என்ன அந்த செய்தி அப்படின்னா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முர்ர அலைஹி ஃபி ஜனாஸா, ஒரு ஜனாசா தூக்கி செல்லப்படுகின்றது. அந்த ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகால முஸ்தரீஹும் வ முஸ்தராஹு மின்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது முஸ்தரீக் வரையை சார்ந்தது, இது முஸ்தராக் வரையை சார்ந்தது என்று சொல்றாங்க. முதல்ல ஒரு ஜனாசா போகுது, அந்த ஜனாசா பார்த்து என்ன சொல்றாங்க, முஸ்தராக் வகையை சார்ந்தது என்று சொல்றாங்க. ரெண்டாவது போகக்கூடிய ஃபர்ஸ்ட் முஸ்தரீக்னு சொல்றாங்க, ரெண்டாவது முஸ்தராக் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஓய்வு அளித்தவர் அல்லது ஓய்வு பெற்றவர் என்கின்ற ரெண்டு செய்தியை சொல்றாங்க. அது என்னன்னு புரியாம சஹாபாக்கள் கேக்குறாங்க, காலு யா ரசூலுல்லாஹ் மல் முஸ்தரிக் வல் முஸ்தராக் மின்ஹு, அந்த முஸ்தரிக்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன, முஸ்தராக் என்று சொல்றீங்களே அப்படின்னா என்ன, எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க, இது ஒரு புதிதாக இருக்கின்றது, இந்த செய்தியை நாங்க புதிதாக கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால அல் அபு மூமினுன் யஸ்தரிக் மின் நஸபி துன்யா வதாக இல ரஹ்மத்தில்லாஹ், இந்த முஸ்தரிக் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனாசா இருக்கு இல்லையா, இவர் ஒரு மூமினான அடியார், இவர் இந்த உலகத்திலிருந்து ஓய்வை பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அந்த செய்தியில சொல்லி காட்டாங்க. இவர் ஓய்வு அளிப்பவர் என்று சொல்றாங்க. இவர் ஒரு மூமினாக இருப்பார், இவர் ஒரு இறை நம்பிக்கையாளர், இவர் கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் ஓய்வு பெற்று அல்லாஹ்வின் அருளின் பக்கம் செல்கிறார் என்று சொல்றாங்க. அந்த முதலாவதாக பார்த்த ஜனாசா இருக்கு இல்லையா, அந்த ஜனாசாவுக்கு முஸ்தரீக் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாசாவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இவர் ஓய்வு பெற்றவர் என்கிறார். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கணும். அடுத்ததாக சொல்லும் பொழுது அடுத்த ஒரு ரகத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வல் அப்துல் ஃபாஜிரு யஸ்தரிக் மின்ஹுல் இபாது வல் பிலாத் வஷ்ஷஜரு வத்தவாப். இந்த இரண்டாவது ஜனாசா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கும் பொழுது சொல்றாங்க, அதை பத்தி அவங்க சொல்லும் போது இந்த ஃபஜ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவியான அடியான் என்ற அந்த பாவியான அடியானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாவியிடம் இருந்து இந்த பாவி இறக்க போறானா, இந்த பாவி ஓய்வு அளித்தவனாக இருக்கிறான், மக்களுக்கு ஓய்வு, மரங்களுக்கு ஓய்வு, ஊர்களுக்கு ஓய்வு, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் அனைத்துக்கும் ஓய்வு பெறுகின்றன, நிம்மதி அடைகின்றன என்பதாக ரெண்டு ஜனாசாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்தரிக் அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு நம்பிக்கையான இறையடியார், அவரை பற்றி சொல்றாங்க, அவர் இந்த உலகத்தை விட்டு ஓய்வு பெற்று விட்டார். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கெட்ட அடியானை பத்தி சொல்றாங்க, அவன் ஓய்வை அளித்து விட்டான். யாருக்கெல்லாம் ஓய்வு அளித்து விட்டான் நம்ம பார்த்தோம், மக்களுக்கு, அந்த ஊருக்கு, செடி கொடிகளுக்கு, மரங்களுக்கு எல்லாம் அவனால ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ரெண்டு வகை தான். ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு ஜனாசாவுடைய வகைதான். ஒண்ணு எப்படி இருக்கும்னா, இறை நம்பிக்கையாளனாக அந்த ஜனாசா இருக்கும், அது இந்த உலகத்திலிருந்து ஓய்வு பெற்றதாக இருக்கும். இன்னொரு வகை ஜனாசா என்னன்னா, ஓய்வை அளித்தவராக இருக்கணும். இந்த ரெண்டு வகையில நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஓய்வு அளித்தவராக நம்ம இருக்கணும். ஓய்வு பெற்றவராக நம்ம என்ன செஞ்ச ஓய்வு பெற்றவராக நம்ம இருக்கணும், ஓய்வு அளித்தவராக நம்ம மாறிடக்கூடாது. இந்த ஓய்வு பெற்றவர்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் எப்படி வாழ்றாங்க, ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்வது என்பது மிக மிக கடினமான காரியம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த உலக வாழ்வு என்பது சிறைச்சாலை போல, ஒரு ஜெயில் போலங்கிறாங்க. பல கட்டுப்பாடுகள். ஒரு ஜெயில ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நினைச்ச மாதிரி உணவு உண்ண முடியாது, நினைச்ச மாதிரி ஆடை அணிய முடியாது, நினைச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட முடியாது, அமைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூமினுக்கு இந்த உலகம் என்பது சிரமமான ஒரு வாழ்க்கை. ஹலால் இருக்கும், பல ஹராம் இருக்கும், ஹலால்களை பேணி வாழணும், ஹராம்களை தவிர்ந்து வாழணும், பல்வேறு தரப்பட்ட கட்டுப்பாடுகள் இந்த முஸ்லீமுக்கு இருக்கிறது. சைத்தானுடைய தீண்டுதல் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செய்வான் சைத்தான், ஒவ்வொரு மனிதனை கெடுப்பதற்கு, அவனை குழப்புவதற்கு, அவனை இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு, சுவனத்தினுடைய பாதையிலிருந்து அவற்றுவதற்கு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை சைத்தான் செய்து கொண்டே இருப்பான். அப்ப அவ்வளவு போராட்டங்களையும் சிரமங்களையும் இந்த உலகத்திலும் சரி,
இந்த மறுமைக்கான போராட்டங்களும் சரி, ஒவ்வொரு மூமினுக்கும் எப்படி இருக்கும்னா கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும், கடினமாக இருக்கும். அதையெல்லாம் போராடிதான் என்ன செய்யறான், ஒரு முஸ்லீம் வாழ்ந்து வரான். ஒவ்வொரு நாளும் போராட்டம். அவன் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி வாழ்வதற்கு, அல்லாஹ் தடுத்தவற்றை கைவிட்டு வாழ்வதற்கு அவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவனை விட்டு எப்பொழுது போகிறது என்று சொன்னால் அவனுடைய மரணம் அடைந்த பிறகுதான். அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய அத்தனை துன்பங்களும் அவனை விட்டு விலகின்றன. அப்ப அது அவனுக்கு ஒரு ஓய்வா இருக்கா இல்லையா? இவ்வளவு கஷ்டங்களில் இருந்தும் இவ்வளவு துன்பங்களில் இருந்தும் அவன் ஓய்வு பெறுகிறான் அல்லவா? அவனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இவர் ஓய்வு அளித்தவர், ஓய்வு பெற்றவர் என்று சொல்லி தராங்க. புரியுதா? அப்ப ஓய்வு பெற்றவர்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் அவர் எப்படி சைத்தானுடைய பல தொல்லைகளில் இருந்தும் மரணத்தின் மூலம் அவர் என்ன செய்வாரு, ஒரு ஓய்வை பெற்றுக் கொள்கிறார். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாராவது அந்த ஜெயிலே கிடக்கணும்னு நினைப்பாங்களா? ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஒரு தவறு செஞ்சுட்டு ஜெயில இருக்கிறாங்க, அந்த சிறைச்சாலையில இருக்கணும்னு யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதே போலதான் இந்த உலகம் என்பது ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில இருக்கிற யாரும் விரும்ப மாட்டோம். அப்ப அதுல இருந்து அவருக்கு என்ன ஒரு நிம்மதியை தருகிறது என்று சொன்னால் இந்த மரணம் தான் அவருக்கு அந்த நிம்மதியை தருகிறது. அவர் ஓய்வு பெற்றவராக மாறுகிறார். ஒவ்வொரு முஸ்லிமும் இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இந்த வகையில இருக்கா, நம்ம ஓய்வு பெற்றவராக இருக்கின்றோமா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு ஏற்படுது, ஒரு காய்ச்சல் வருகிறது, ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோய் எப்படி இருக்குன்னா 2 பேருடைய நோய் அவங்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நபித்தோழர் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி இருக்கிறீங்க, நோய் எப்படி இருக்கு? இந்த நோய் உங்களில் 2 பேர் அனுபவிக்கக்கூடிய நோயை நான் ஒரே ஆள் அனுபவிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்குன்னு பாருங்க. அப்ப இவ்வளவு கடுமையான நோயை அனுபவிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. பாக்குறாங்க, பார்த்துட்டு கண்ணீர் சிந்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணத்தினுடைய இறுதி நேரத்தை நெருங்கிட்டாங்க, அப்பதான் அந்த நோய் அவங்கள வாட்டுது. அப்படிப்பட்ட நேரத்துல பாத்திமா ரலியல்லாஹு பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்படி அழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன் பாத்திமா அழுகுறீங்க? அழுகாதீங்க, இன்றோடு உங்கள் தந்தைக்கு இருந்த அத்துணை வேதனை முடிய போகிறது, நான் மரணிக்க போகின்றேன். இந்த மரணத்தோடு இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய அத்துணை கஷ்டங்களில் இருந்தும் அத்தனை சிரமங்களில் இருந்தும் அத்துணை துன்பங்களில் இருந்தும் உங்கள் தந்தைக்கு விடுதலை கிடைக்க போகிறது என்று அந்த மரணத்தை தனக்கு எப்படி ஒரு ராகத்தாக, ஒரு ராகத்து பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் உணர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மரணம் என்ன செஞ்சது? ராகத்தை தந்தது. அந்த மரணம் அவங்களுக்கு என்ன செஞ்சது? ஒரு அமைதியை தந்தது. அப்ப இப்படி ஒரு மரணமாக நம்முடைய மரணம் இருக்குமா? ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணி பாருங்க. அதே போல இன்னொரு நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்க ஒரு ரமலானுடைய மாதத்துல தன்னுடைய தோழர்களுக்கு எல்லாம் விருந்து அளிக்கிறாங்க, இஃப்தார் விருந்து. அந்த விருந்துல எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா விதமான உணவு வகைகளும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே இடையில என்னன்னா ஒரு சத்தம் வருகின்றது. ஒரு சாதம் எல்லாம் வடிக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு சத்தம் மாதிரி ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் கேக்குறாங்க, ஏன் அழுகுறீங்க என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எல்லா நபித்தோழர்களை போல நானும் என்ன செஞ்சேன், ஹிஜ்ரத் பண்ணி வந்தேன். எனக்கும் பல சிரமங்கள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், எல்லா விதமான வசதிகளும் என்கிட்ட இருக்கு, நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னு சொல்றாங்க. நல்ல நிலைமையில தானே இருக்கீங்க, ஏன் அழுகுறீங்க என்று அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, என்னோட சில தோழர்கள் இருந்தாங்க, அவங்களும் இப்படித்தான் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க இல்ல. அவங்க எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, மிகப்பெரிய செல்வந்த வாழ்க்கையை வாழ்ந்த அவங்க இன்னைக்கு என் கூட இல்ல. அவங்களுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான காலத்துல இருந்துச்சு. அவங்க எல்லாம் மரணிச்சு போயிட்டாங்க. முசைப் இப்னு உமைர் இருந்தாரு, மரணிச்சுட்டாரு. எப்படி மரணிச்சாருன்னா அவருடைய வாழ்வு செழிப்பாக இருந்துச்சு. அவருடைய சட்டையை பார்த்தால் விலையுயர்ந்த சட்டையா இருக்கும். அந்த சட்டையை பார்த்தாலே சொல்லிவிடலாம் இது முசைப் இப்னு உமைரோடது என்று சொல்லிவிடலாம். அதே போல அவர் வேற ஒரு தெருவிலே வரும் பொழுது இந்த தெருவில இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய வாசனை திரவியத்தை அத்தரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. விலை உயர்ந்த அத்தர் போட்டாரு. அப்படிப்பட்டவர் எப்படி மரணிச்சாரு தெரியுமா? உஹது யுத்தத்துல அவர் மரணிச்சுட்டாரு. அவரை அடக்கும் பொழுது அவருக்கு சரியான கஃன் துணி இல்ல.
தலையை இழுத்து போத்துனா கால் தெரியுது, காலை இழுத்து போத்துனா தலை தெரியுது. அப்ப இத்திக்கார் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லை வைத்துதான் அவருடைய கால்களை நாங்கள் மூடினோம். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மரணிச்சாங்க. ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகிய நான், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா செல்வ செழிப்போடு இருக்கிறது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு என்ன தந்துட்டான், செல்வ செழிப்புகள் அத்தனையும் தந்து விட்டு மறுமையில் என்னை தண்டிச்சிருவானோ. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டாங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே அவங்க அனுபவிக்கல. ஆனால் மறுமையில் அவர்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்கிவிட்டு எனக்கு இந்த உலகத்திலே அத்தனையும் கொடுத்து விட்டு மறுமையில் ஒன்றுமில்லாதவனாக என்னை ஆக்கி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். எதுக்காக அஞ்சுறாங்க? செல்வ செழிப்பு இல்லன்னு அஞ்சல, வசதி இல்லன்னு அஞ்சல. எங்க மறுமையில நற்பாக்கியங்கள் கிடைக்காம போயிருமோ, நான் இன்னும் மரணம் அடையாம இருக்கிறேனே, மரணம் வந்து இன்னும் என்ன என்னை வந்து அடையவில்லை என்று சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்படி யாராவது வருத்தப்படுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. மரணம் தனக்கு வர வேண்டும் என்று சொல்லி யாராவது அஞ்சுவாங்களா, எண்ணுவாங்களா? ஆனா இவர் என்ன செய்யறாரு, மரணம் தனக்கு வரலன்னு கவலைப்படுறாரு. எனக்கு மரணம் வந்திருக்க கூடாதா, நான் மரணிச்சு போயிருக்க கூடாதா, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனே, மறுமையினுடைய இன்பங்களை தொலைத்து விடுவேனோ என்று சொல்லி அஞ்சி நடுங்கி அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்று சொன்னால், எதற்காக கண்ணீர் சிந்துறாங்க? எனக்கு மரணம் வேண்டும், ஒரு நிம்மதியான மரணம் வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, மரணத்தை வேண்டி அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட இது பாருங்க. அப்ப இது போல இன்றைக்கு வந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், பேசிக்கொள்ளக்கூடிய நானாக இருக்கட்டும், நம் உள்ளத்தை தொட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைய தேதியில் எனக்கு மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை நம்ம எப்படி கையாளும்? மலக்கு வந்துட்டாரு, வந்துட்டு பாத்திமாவே வாங்க, ரஹ்மானே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தயாரா இருக்கிறோமா? தயாரா இல்ல. மரணத்திற்கு தயாரா என்ற கேள்வியை கூட ஒரு அவசகுணமாக கருதக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அது ஒரு அஞ்சம் தகுந்ததாக நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரணம் வந்து விட்டது, மரணம் வந்து விட்டது, நோய் வந்து விட்டது, வறுமை வந்து விட்டது என்று சொல்லி எந்த மூமினும் கவலைப்பட்டு விடக்கூடாது, கண்ணீர் வடித்து விடக்கூடாது. ஒவ்வொரு மூமினும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரணம் வந்து விட்டதா, என்னுடைய இறைவனை சந்திக்க நான் தயார் என்று சொல்லி அந்த மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தயாரிப்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. இந்த மரணத்துக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? இல்லையே. ஏன் தயாராக இல்ல? நம்முடைய வாழ்க்கை முதல்ல சொன்னாங்களே அந்த முஸ்தரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வகையில இல்ல. ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம இல்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய அந்த வகையிலே நம்ம அமைத்து வச்சிடல. எல்லாமே இந்த மார்க்கத்துக்கு முரணாக நடக்கின்றோம். தொழுகையிலிருந்து தான தர்மங்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லாமே எப்படித்தான் இருக்கு, ஒவ்வொன்றும் மார்க்கத்திற்கு எதிரானதாக, இந்த உலகத்திலே மூழ்கியதாக, நம்முடைய இந்த மார்க்கத்தை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை அஞ்ச மறந்தவர்களாக, தூதருடைய போதனைகளை தூக்கி எறிந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்புறம் எப்படி மரணத்தை சந்திப்போம்? ரேஷன் கடையில இப்ப பணம் கொடுக்க போறாங்க, பொங்கலுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுல நம்மளுடைய பேரெல்லாம் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். வராட்டி அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத முயற்சி செய்வோம். SIR ஃபார்ம்ல இப்ப சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணாங்க. எவ்வளவு இது பண்ணி அதுல சேர்க்கறதுக்கு முயற்சிகளை எடுத்தோம். எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கா? ஒரு பணத்திற்காக அந்த லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே சரியா பண்ணிருக்கிறோமா? ஆதாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோமா? அடையாள அட்டைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோமா என்பதை சரிபார்க்கக்கூடிய நாம் இந்த மறுமை வாழ்விற்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், என்ன அமல்களை செஞ்சிருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கையா அமைச்சிருக்கிறோம், சிந்தனை பண்ணி பாருங்க. மரணம் வந்தவுடன் தயார் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. ரேங்க் கார்டு கொடுப்பாங்க, பரீட்சை எழுதிட்டு வந்திருப்பாரு. ரேங்க் கார்டு கொடுக்கற அன்னைக்கு நல்லா பரீட்சை எழுதின மாணவர் எப்படி போவாரு? தைரியமா ஸ்கூலுக்கு போவாரு. ஒழுங்கா பரீட்சை எழுதல, சரியான மார்க் வராதுன்னு தெரியக்கூடிய மாணவர் எப்படி இருப்பாரு? பயந்துகிட்டே இருப்பாரு. நம்மளும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் பரீட்சை இந்த உலகத்தை எதுக்கு? சோதிப்பதற்காக தான் அமைச்சிருக்கிறார். உங்களில் நல்லமல்கள் செய்பவர் யார், உங்களிலே கெட்டது செய்வது யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு சோதனையாக கொடுத்திருக்கான் இந்த வாழ்க்கைய. அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? இந்த மரணம் என்பது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கானது. மரணத்துக்கு முன்னாடி நல்லதுகளை நம்ம செஞ்சிடணும், நல்ல அமல்களை செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, தூதருடைய கட்டளைப்படி வாழணும். அப்படி வாழ்ந்திருந்தால் மரணம் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? புலம்ப மாட்டோம். நோய் வந்துட்டா புலம்ப மாட்டோம். தைரியமாக அந்த மரணத்தை எதிர்கொள்ளுவோம். ஏன் நம்ம எதிர்கொள்ள பயப்படுகிறோம் என்று சொன்னால், நம்மள்கிட்ட நல்ல அமல்கள் இல்ல, நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய மாணவர்களாக நம்ம இல்ல. அதனால இறைவனுடைய அந்த மரண அழைப்பை ஏற்பதற்கு நம்ம பயப்படுறோம்.
இப்படி ஒரு மூமியினுடைய வாழ்க்கை எப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்து விடக் கூடாது. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்ம பார்த்தோம்ல, ஓய்வு பெற்றவர். இந்த உலகத்துல போராடி போராடி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக, தூதருடைய போதனைகளுக்காக சைத்தானுடன் போராடி போராடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெற்றி பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து யார் ஓய்வு பெறுகிறாரோ அவர்தான் சிறந்த மனிதன். இந்த இரண்டாவது வகையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முஸ்தரீஹ் மின்ஹு, அந்த இதுல நம்ம போயிடக்கூடாது. ஓய்வு அளித்தவர்ங்கிறதுல போயிடக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட அடியார், கெட்ட அடியார். அந்த கெட்ட அடியாராக நம்ம போயிடக்கூடாது. அந்த கெட்ட அடியாருடைய பண்புகளை சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அது ஓய்வு அளித்தவர். ஓய்வு அளித்தவர்னா யாரு, எப்படி நினைப்பாங்க, கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. அந்த கணவர் இறந்துடுவாங்க, மனைவி சொல்லுவாங்க நல்ல வேலை போயிட்டான்ப்பா அப்படிம்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க, நல்ல வேலை அவன் செத்து போயிட்டான்ப்பா. ஏன் இப்படி பேசுறாங்க, நல்ல இப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும் என்றால், நல்லவன் போய்விட்டான், நல்லவன் செத்து போயிட்டான்பா அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கோமே தவிர, நல்ல வேலை இவன் போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை அமைந்திடக்கூடாது. ஒரு மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, கணவன் இறந்த பிறகு அவங்க துக்கப்படணும். அது அல்லாமல் கணவனை நல்ல வேலை இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வகையில யாருடைய வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. ஒரு உறவினர் நம்மள சொல்லிடக்கூடாது, சொந்த பந்தங்கள் சொல்லிடக்கூடாது, தெரு மக்கள் நம்மள சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும். இதுல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனால மக்கள்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள், மரங்கள் ஓய்வு பெற்றுவிடும், செடி கொடிகள் ஓய்வு பெற்றுவிடும், அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள், நாய்கள், பறவைகள், அவனால் சிரமப்பட்ட அத்துணை பறவைகளுக்கும் ஓய்வுங்கிறாங்க. செடிகடிய கூட அவன் நிம்மதியா வாழ விடல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா அவன் தான் அல் ஃபாஜிரு, இவன் ஒரு கெட்ட அடியான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவன் தான் ஓய்வு அளித்தவன். அவனுடைய மரணத்தினால் அத்தனை பேருக்கும் ஓய்வு. முதலாவது வகை ஓய்வு பெற்றுட்டாரு, அவருக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து ஓய்வு பெற்ற மூமின். இரண்டாவது யாருன்னா, அடுத்தவர்களுக்கு ஓய்வு அளித்த அந்த கெட்ட அடியான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கூடாது. ஆனா எப்படி வாழ்றோம், இப்படித்தான் வாழ்றோம். இந்த இரண்டாவது அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இரண்டாவது அடிப்படை இருக்குல்லே, அந்த அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம், அக்கம் பக்கத்து வீட்டார்களிடத்துல எப்படி நடந்து கொள்றோம், ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. பெரும்பகலில் பெண்களை வைத்துதான் எல்லா பிரச்சனையும் வரும். இங்க இருக்கக்கூடிய குப்பையை தூக்கி, குப்பைங்கிற ஒரு சின்ன விஷயம் தானே, அதை கூட்டி போய் ஒரு தள்ளி போய் அந்த குப்பை தொட்டியில போட்டு வந்தா என்ன ஆயிரும், கூட்டி பக்கத்து வீட்டுல தள்ளுறது. அதே போல என்ன செய்வாங்க, கூட்டி என்ன செய்வாங்க, ஒரு எலி செத்து கிடக்கும், அடுத்த வீட்டுல தூக்கி போட்டுறது. இங்க இருக்கக்கூடிய தண்ணி அங்க தூக்கி வெட்டி கொடுக்குறது. நம்ம எப்படி ஒரு மூமின் விரும்பணும்னா, தனக்கு எதை விரும்புகிறானோ அடுத்தவங்களுக்கும் விரும்பணும். அப்படி நம்ம விரும்புறது இல்லை. வீட்டுக்கு வாடகை கூடுவோம், வாடகைக்கு விட்டுட்டு அவங்கள படாத டார்ச்சர் கிடையாது. ஆணி அடிக்க கூடாது, சொந்தக்காரவங்க வரக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள வந்துடணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும், கரண்ட் பில்ல நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க கட்டணும், எல்லா விதமான கரண்ட் பில் கட்டணும். அதுக்கு மேல என்ன செய்வாங்க, சில டாக்ஸ்களை போட்டு, சில வரிகளை போட்டு அநியாய வகையிலே அந்த என்ன செய்வாங்க, வாடகைகளை வாங்குறது, எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது, இப்படி பல வகை இருக்கிறது. அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளை ஒவ்வொருத்தரும், நான் சொல்ல வேணாம், நீங்களே சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்னு. குழாயில தண்ணி பிடிக்கிறதுல இந்த அத்தனையும் பிரச்சனை தான். அப்ப எப்படி இருக்கும், எப்படி வாழ்றோம், இப்படி எல்லாம் வாழ்ந்தா நம்ம ஓய்வு பெற்றவராக முடியுமா, ஓய்வு அளித்தவராகத்தான் நம்ம மாறுவோம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில இருக்கா, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழ்ந்திருக்குமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அண்டை வீட்டாருடைய உரிமைகள் என்பதை ரொம்ப நம்ம என்ன செய்யணும், சிரமம் எடுத்து அதை நம்ம நல்லா பார்த்து கொள்ளணும். அவங்க இடத்துல வம்பு வச்சிருக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அருள் கொடைகள்ல ஒண்ணு என்னன்னா, நல்ல அண்டை வீட்டால் இருப்பது அவனுக்கு ஒரு அருள் கொடைங்கிறாங்க. அண்டை வீட்டார் சரியில்லைன்னா வாழ்க்கை நரகமா போயிரும், நிம்மதியாவே இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அண்டை வீட்டார்களாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதே போல உறவினர்களிடத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை, அதே போல சொந்தங்கள்கிட்ட சொத்துக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம். ஒரு சொத்தை விட்டு கொடுக்கறதுல என்ன வந்துட போகுது, அதுக்கு பெரிய சண்டையா இருக்கும், அதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். உன்னுடைய இன்னமே செத்தாலும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், செத்தாலும் உன்னுடைய ஜனாசா கூட நான் பார்க்க மாட்டேன், இப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களுக்கும் நன்மை நாடுபவராக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஓய்வு பெற்றவர்கள். அப்படி ஒரு வாழ்க்கைன்னா அவங்க ஓய்வு அளித்தவர்களாக மாறிடுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு யூதர் இருக்காங்க, அந்த யூதர் என்ன, பக்கத்து வீட்டுல யூதர், இந்த பக்கம் முஸ்லிம். இந்த முஸ்லிமா இருக்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கேடயத்தை திருடிட்டு வந்துடுறாரு.
அந்த கேடயத்தை திருடிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு. இது அரசாங்கம் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அவர் வீட்டுல சோதனை போடுறதுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்யறாருன்னா அந்த கேடயத்தை தூக்கி யூதருடைய வீட்டுல போட்டுறாரு. யூதருடைய பக்கத்து வீட்டுல வீசுறாங்க. இங்க வந்து அந்த அரசாங்கம் தேடி பாக்குறாங்க. எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு போயிடுறாங்க. போகக்கூடிய நேரத்துல அவர் கேட்கிறாரு, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கேடயத்தை நாங்க தேடி வந்தோம், உங்க வீட்டுல இருக்குன்னு தகவல் வந்துச்சு, அதனால பார்க்க வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, நல்ல ஒரு மாதிரி அவங்கள்ட்ட சொல்றாரு, அந்த கேடயம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த யூதருடைய வீட்டுல பார்த்த மாதிரி இருந்துச்சு, நீங்க அங்க போய் தேடி பாருங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லி விட்டுறாங்க. இவங்க அமைதியா இருந்தா அவங்க போயிருப்பாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, தவறு செஞ்சவர் இவரு, திருடினவர் இவரு, எல்லாத்தையும் திருடிட்டு என்ன சொல்றாரு, அந்த கேடயம் யூதனுடைய வீட்டுல இருக்கு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இவங்க போய் என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டுல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த கேடயத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு யூதரை கைது பண்ணி கூட்டு போறாங்க. திருட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, அந்த கையை வந்து வெட்டிடுவாங்க, மணிக்கட்டோட கையை வெட்டி எடுத்துருவாங்க. இதான் தண்டனை. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எப்படி தீர்ப்பு இருக்குன்னா, ஆதாரத்தோட பிடிக்கிறாங்களா, அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கா, கூட்டு போய் தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த யூதர் வீட்டுல இருந்தனால கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நிப்பாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிச்சுட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, சத்தியமா நான் திருடவே இல்லை, நான் அந்த திருட்டை செய்யவே இல்லை என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரங்கள் இருக்கு, சாட்சி இருக்கு, அதை வச்சுதான் நான் முடிவு பண்ண முடியும், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது, உங்கள்ட்ட இருந்துதான் இது எடுக்கப்பட்டிருக்கனால நீங்க தான் வந்து குற்றவாளி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பை கொடுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் வஹி இறக்கி வைக்கிறான். வானத்திலிருந்து பாருங்க, தப்பு செஞ்சது ஒரு முஸ்லிமு, பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் ஒரு யூதரு, ஒரு யூதராக இருந்தாலும் தன்னை மறுக்கக்கூடியவனாக அவன் இருந்தாலும் நீதிதான் என்று சொல்லி முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யார் தவறு செய்து விட்டு அந்த தவறை வந்து இன்னொரு மேல போடுறாங்களோ அவங்க வந்து ரொம்ப அநியாயக்காரர்கள் என்று சொல்லி கடுமையான வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், 7வது வானத்திலிருந்து இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நீதியாளன் பாருங்க. அப்ப அண்டை வீட்டாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முன்னுதாரணமாக அல்லாஹ் அந்த வசனத்தை 7வது வானம் அரசிலிருந்து இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய நீதி பாருங்க. அப்ப அண்டை வீட்டாரோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடுமையான வசனம். 1, 2, 3 என்று ஒரு 4 வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து அறிவுரைகளை சொல்லிவிட்டு கடுமையாக என்ன செய்யறாங்க, இந்த முஸ்லிம் அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அண்டை வீட்டாரோ எப்படி நம்ம உறவாடணும் என்பதையெல்லாம் பார்க்கணும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்று சொல்றாங்க அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் அண்டை வீட்டுக்காரரை வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் அச்சப்படக்கூடிய அளவிற்கு எடுத்து சொல்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இருக்கான் பாருங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, சொந்தங்களின் மூலம் வரக்கூடிய இன்னல்களை, அவர்கள் தரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் அல்லாஹ் மிகச்சிறந்த பரிசுகளை நாம் தருவான். அதே போல நாமும் எப்படி இருக்கணும், அடுத்தவர்களுக்கு தொல்லை தந்து விடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துன்பம் தந்து விடக்கூடாது. இப்படித்தான் ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாங்க, அண்டை வீட்டார் பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து கொண்டே இருந்தார். பொறுத்து பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யல, அந்த துன்பம் தருவதில இருந்து அவர் விலகி கொள்ளவே இல்லை. கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் சொல்றாங்க, நான் எவ்வளவு பொறுத்து போயிட்டேன், எவ்வளவு சகிச்சுக்கிட்டேன், அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட அவர் எனக்கு செய்யக்கூடிய அநீதியிலிருந்து விலகி கொள்ளல, தொந்தரவுகள்ல இருந்து விலகி கொள்ளலன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ என்ன செய்ய, உன்னுடைய வீட்டினுடைய பாத்திரம் பண்ணங்களையும் எடுத்து நடு வீதியில வச்சிரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து நடு வீதியில வச்சுட்டாரு. வச்சோட மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, அண்டை வீட்டாருடைய தொந்தரவு தாங்க முடியல அதனால வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மக்கள் எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரை அண்டை வீட்டுக்காரரை சபிக்கிறாங்க. இந்த சபிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டவருக்கு உள்ளம் பதறுது. பதறிட்டு நேரா அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி இப்படி செஞ்சுட்டாரு, இவரால எல்லாரும் சபிக்கிறாங்க, கொஞ்சம் அந்த பாத்திரம் மட்டங்களை எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது உனக்கு பயம் வருகிறதே, அவனை தொந்தரவு செய்யும் பொழுது, துன்புறுத்தும் பொழுது, சிரமப்படுத்தும் பொழுது அந்த பயம் உனக்கு வரவில்லையா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரித்து அவரை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், உறவினரிடத்திலே, அண்டை வீட்டாரிடத்திலே, தெருக்காரர்களிடத்திலே, ஊர் மக்களிடத்திலே, செடி கொடிகளிடத்திலே, ஜீவ ராசிகளிடத்தில் கூட நம்ம என்ன நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நாய் தானே,
ஒரு பூனை தானே, ஒரு புறா தானே என்ற அலட்சியமாக நான் இருந்து விடக் கூடாது. நாம் தொழுகின்ற தொழுகைகளை விட, நாம் செய்கின்ற தான தர்மங்களை விட, நாம் ஓதுகின்ற குரானை விட நம்ம எப்படி இருக்கணும்? அடுத்தவர்களுடைய மானங்களிலே, அடுத்தவர்களுடைய நலன்களிலே அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் அல்லாஹ் முதல்ல பார்ப்பான். வணக்க வழிபாடுகளை ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டான். அண்டை சக மனிதனுக்கு நீ எப்படி நடந்துகிட்ட, இந்த பூமியிலே உள்ளவருக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் மேலே உள்ளவன் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டாங்க. எப்படி பாருங்க. அப்ப ஒரு பெண்மணியை கூட நம்ம படிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். நல்லா தொழுவாங்க, நல்லா நோன்பு வைப்பாங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனையை கட்டி போட்டு சாப்பாடு போடாம அந்த பூனை இறந்து போச்சு. அதற்கு அவங்க போன இடம் எது? நரகத்துக்கு போனாங்க. எல்லா வணக்க வழிபாடுகளும் இருந்துச்சு, எல்லா நல்லறங்களும் இருந்துச்சு. ஆனா என்ன இல்ல? ஒரு பூனைக்கு இரக்கம் காட்டவில்லை. அவுத்து விட்டு இருந்தா அந்த பூனை என்ன செஞ்சிருக்கும்? தானாக போய் இறை தேடி இருக்கும், அல்லது அந்த பூனைக்கு சாப்பாடு வச்சிருக்கணும். ரெண்டுமே செய்யல. அந்த வணக்க வழிபாடுகளுடைய அந்த பெண் சென்ற இடம் நரகம் என்கிறார். அதே போல விபச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? விபச்சாரம் என்பது ஒரு கேடுகெட்ட செயல், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு மோசமான பெரும்பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாயை பாக்குறாங்க. தண்ணீர் தாகத்தால் அந்த நாய் என்ன செய்யுது? மண்ணை நக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கிணத்துல இறங்கி தன்னுடைய காலுறைகள்ல தண்ணியை எடுத்துட்டு வந்து ஒரு குழியை தோண்டி அந்த நாய்க்கு ஊத்துறாங்க. அந்த நாய் அதுல இருந்து தண்ணியை குடிச்சு தாகத்தை அடக்கிக் கொள்ளுது. இந்த ஒரே ஒரு சம்பவத்தினால் பெரும்பாவம் செய்து நரகத்திற்கு செல்லக்கூடிய அவர்களே அல்லாஹ் என்ன செஞ்சான்? மன்னித்து சோனத்திலே செலுத்தினான் என்று பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு கழுதை சூடுபட்டப்பட்டு வருது. ஒரு கழுதைக்கு சூட போட்டாங்க. அதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முகம் எல்லாம் செவக்குது. செவத்துட்டு சொல்றாங்க, தக்குவா ஆகும்னா, தக்குவா என்பது இந்த உள்ளத்துல இருக்கிறது, இரையச்சம் என்பது உள்ளத்துல இருக்கிறது, இரையச்சம் என்பது உள்ளத்துல இருக்கு என்று சொல்லி 3 முறை சொல்லிவிட்டு, யார் இந்த கழுதை இப்படி நோவினைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று சொன்னால், விலங்கின இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், செடி கொடிகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், மனிதர்கள்ட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஓய்வை அளிக்கக்கூடியவர்களா நம்ம ஆயிடக்கூடாது, நாம் ஓய்வு பெற்றவர்களாக ஆகிவிட வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு, ஓய்வு பெற்றவர். அவர் யாருன்னா மூமீனான நல்லடியார். இரண்டாவது யாரு? ஓய்வு அளித்தவர். அவரால் சொல்லான துன்பங்களை எல்லாம் இந்த ஊர் மக்களும் ஊரும் மரம் செடி கொடிகளும் விலங்கினங்களும் அத்தனையும் அனுபவிக்கும் அவர்தான் ஓய்வு அளித்தவர். அந்த ஓய்வு அளித்தவர் என்கின்ற 2வது பட்டியலில் ஒருபோதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துவிடக் கூடாது. முதலாவது பட்டியலில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர், இந்த உலகத்தினுடைய அத்துணை துன்பங்களையும் சகித்துக் கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்தான் ஓய்வு பெற்றவர். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.